மத்திய அரசின் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் கல்வி கட்டணமாக தற்போது ஆண்டு ஒன்றுக்கு 90,000 ரூபாய் உள்ளது. இதனை 2 லட்சம் ரூபாயாக அதிகரித்து மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஐஐடி கல்வி நிறுவனத்திற்கான பொது செலவுகளை தவிர்த்து இதர செலவினங்களை மாணவர்களின் கல்வி கட்டணத்திலிருந்து பெறக்கூடிய புதிய பரிந்துரை அமைப்பின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இந்தியாவில் உள்ள 23 இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த கல்வி கட்டண உயர்வு பொருந்தும் எனவும் புதிய கல்வி கட்டண உயர்வு நடப்பு கல்வி ஆண்டு முதல் அமலுக்கு வரும் எனவும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கும் பழங்குடியின மாணவர்களுக்கும் 0% கட்டண விலக்கு அளிக்கப்படும் என்ற அறிவிப்பை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 5 லட்சத்திற்கும் குறைவாக ஆண்டு ஊதியம் பெறக்கூடிய குடும்ப பின்னணியை கொண்ட மாணவர்களுக்கு கட்டணத்தில் 66% விலக்கு அளிக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐஐடியில் கல்வி கட்டண உயர்வுக்கு மாணவர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. 2015 கென்யாவில் நடைபெற்ற காட்ஸ் ஒப்பந்தத்தின் விளைவுதான் இது என மாணவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை ஈர்க்கவும் இவ்வாறு ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களின் கல்வி கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கட்டண உயர்வுன்றது இந்த கக்கோதர் கமிட்டி அமல்படுத்துறது எல்லாமே இந்த காட்ஸ் அக்ரிமெண்ட் WTO காட்ஸ் அக்ரிமெண்ட் நைரோபி ரவுண்டில் நடந்த காட்ஸ் அக்ரிமெண்ட் மொத்தமாக அமல்படுத்தியிருக்கான்றதை தான் முழுசாக காட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா மொத்தமாக மறுகாலனி ஆகிறதோட வெளிப்பாடு தான் இது. அதில் முக்கியமான ஒரு விஷயமா அந்த கக்கோதர் கமிட்டியில் என்ன போட்டிருக்குன்னா ஃபைனான்சியல் அட்டானமின்ற போட்டிருக்கு. அதாவது வெளியிலேருந்து எந்த காசும் உள்ளே வரக்கூடாது.